மதுரையில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோயின் 2 பேருமே அவங்க ஃபேமிலியோடு வசிச்சுட்டு வராங்க. அந்த ஹீரோயின் வந்து திடீர்னு எதையோ வெறிச்சு பார்க்குறது, அவங்களாவே பேசிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தில் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, ஒரு வேளை பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு ஒரு கோடாங்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. காலையில் ஒரு ஆட்டோவில் ஏறி சாயங்காலம் இன்னொரு இடத்துல போய் இறங்குறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்படி அவங்க போகிறப்ப அவங்களுக்குள்ளே நடக்கிற உரையாடல்கள், அப்புறம் உண்மையிலேயே நம்ம ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தில் எந்த ஒரு பின்னணி இசையுமே இல்லாமல் வெறும் கோழி கத்துறது, பைக் சவுண்டு, ஆட்டோ சவுண்டு, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் மட்டுமே வச்சு இந்த படத்தை ஃபுல்லாக மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இன்னும் சில கிராமங்களில் நடக்கிற மாதிரியே ஆணாதிக்கம், சாதி ஆதிக்கம், மூட நம்பிக்கை, இதை பற்றிலாம் நம்ம டைரக்டர் வந்து கொஞ்சம் ஆழமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் சூரியோட சைடு எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் கிளைமேக்ஸை நம்மகிட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.